ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கூலி படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ராக்கி தேட்டரில் வந்திருக்கேன். நான் இப்போது உள்ளே போயிட்டுருக்கேன். டைம் ஆகிடுச்சு, அங்கே 7:15 ஷோ. நான் ராக்கி தேட்டரில் வந்து ட்ரெய்லர் லான்ச் வந்து கூலி பார்க்க போகிறேன். நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம தலைவர் பிக் ஸ்கிரீனில் ட்ரெய்லரே பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். அங்கே பாருங்கள், உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம கூட்டமாக இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம கூலி டெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் தேட்டரில் மாசா. நான் வந்து இந்த கூலி டெய்லர் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. இங்கேயே வேறு லெவலில் இருக்குது. செம்ம வைப்பாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் என்ட்ரிலேயே உள்ளே போனால் செம்மையாக இருக்கும் போல். அப்படியே கூலி இருக்கிற எல்லா பாட்டும் போடுவாங்க. அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்து டெய்லர் போட ஆரம்பிச்சிடுவாங்க. உள்ளே வந்தோடனே கூலி பாட்டெலாம் போட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குலாம் பார்க்குறதுக்கு. செம வைப்பாக இருக்குது. லைட்டிங் எஃபெக்டோட பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்ரி சாங் போட்டிருந்தாங்க. நிஜமாக சொல்கிறாங்க, சிக்ரி சாங் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. செம வைப்பாக இருக்குது. இதை வந்து August 14 வந்து தேட்டரில் செம பிளாஸ்டாக இருக்க போகுது. தலைவர் டான்ஸோட பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது August 14. அப்புறமா மோனிகா சாங் போட்டாங்க. தேட்டர் வந்து இன்னும் செம்ம பிளாஸ்டாக செம வைப்பாக செம்ம என்ஜாய் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பூஜா ஹெட்டி ஷோபி டான்ஸ்லாம் வந்து செம்ம பிளாஸ்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில். உங்கள் யாருக்கெல்லாம் மோனிகா சாங் ரொம்ப பிடிக்குமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் சார்மாகி காமிச்சிருப்பாங்க. அப்புறமா ஷோபினுடைய சிரிப்பில் வினிரசம் தெரியுது. கிளைமேக்ஸில் வந்து நம்ம அமெரிக்கா வந்து செம்ம மாசி என்ட்ரி கொடுப்பாரு போல். ஹெலிகாப்டர்லேருந்து அமெரிக்காவுடைய கன் ஷாட்லாம் வந்து நிஜமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளைமேக்ஸ் வந்து செம்ம மாசாக இருக்கும் போல் தேட்டரில். அமெரிக்கான் கேமியா வந்து நல்லா பேசப்படும் நினைக்கிறேன் இந்த குழியில். நாகார்ஜுன் பேக் ஷாட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறமா வந்து இவர் தான் இந்த முக்கியமான வில்லன் இந்த படத்தை. நாகார்ஜுன் சுற்றி வச்சு அடித்து கொலை பண்ணுறாரு. இது மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அதனால இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ செம்ம ராவாக இருக்கும் போல் இந்த படம் பார்க்குறதுக்கு கூலி. சத்யராஜ் ரஜினி 2 பேர் சேர்ந்து 30 இயர்ஸ் கழிச்சு நடிச்சிருக்காங்க ஒன்றா. சத்யராஜ் கீ ரோல் ப்ளே பண்ணுறான்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா தெரியும். ஸ்ருதி ஹாசன் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக ரோல் போல் இந்த படத்தில். இந்த ட்ரெய்லரில் ரஜினியோட இன்ட்ரோ வந்து செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சீன் வந்து பற்ற வச்சுட்டே படத்தை பார்க்க சூப்பராக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி வந்து ஒரு ரா ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அடித்து தம்சம் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ரத்தம் தான் இந்த படத்தில். அப்படி தான் இந்த படமே இருக்குது. தலைவர் அப்படி தான் என்ட்ரியே காட்டுறாங்க. ஸோ இந்த படம் வந்து செம்ம மாசாக இருக்கும் போல். ஃபுல் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ராவாக இருக்கும் போல். ஃபுல்லாக வந்து சண்டே தான் இருக்கும் போல். அப்படி தான் தெரியுது. நாகார்ஜுன், ஷோபின், அப்போ சத்யராஜ், ரஜினி எல்லாமே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ராவாக இருக்கும் போல் பார்க்குறது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. அதே மாதிரி ரஜினி ஷோபின், ரஜினி நாகார்ஜுன், ரஜினி சத்யராஜ் 1-to-1 காம்போல பார்க்க சூப்பராக இருக்கும் போல் ஸ்க்ரீனில், பிக் ஸ்க்ரீனில். ரஜினி எமோஷனல் சீக்வன்ஸு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதிகமாக இருக்கும் போல். இந்த படத்தை இன்டர்வல்ஸ் வந்து செம பீக்காக இருக்கும் போல். அந்த மேன்ஷன் நடக்கிற ஃபைட் இன்டர்வல் போல் முடிச்சிடலாமான்னு தலைவர் சொல்லுவார். அதெல்லாம் வந்து தேட்டர் பிளாஸ்ட்டு தான் அன்றைக்கி. சிக்கிட்டு சாங்கில் தலைவரோட டான்ஸ் இந்த சீன் வந்து கண்டிப்பாக தேட்டர் யாரும் உட்கார மாட்டாங்க சீட்டில். செம பிளாஸ்ட்டாக இருக்க போகுது August 14 அன்றைக்கி. இந்த கூலி படத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து 80s பார்த்த மாதிரி பார்க்க போகிறோம். ஏன்னா ஏஐயில் வந்து அழகாக தலைவரை காமிச்சிருப்பாங்க 80s வர மாதிரி. நிஜமாக வந்து இந்த சீனில் பாஷையில் வர மாதிரி அழகாக காமிச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இல்லை ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒரு 3 செகண்ட் தான் ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். இதை பாருங்கள், August 14 அன்றைக்கி படத்தில் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். நீங்கள் யாரும் இந்த கூலி படத்தை ஃபஸ்ட் தேட்டர் போய் பார்க்க போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கோலிவுட் தமிழ் சினிமா வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு தமிழ் படம் 1000 கோடி அடிக்க போகுது. அப்படி அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. கீழே கமெண்ட் செக்ஷன் அதையும் சொல்லுங்கள்.